Previously on Unnoticed. The spinners had a bit of assistance. As I said, once the dew comes in, it becomes more and more difficult for them to turn the ball. ஐயோ டேய் ஃபுல் டாஸ் பால்டா அது டேய் அது அப்படியே ஸ்கொயர் லெக்ல அப்படியே கட் பண்ணி விடுதான்னு வச்சுக்கேன் 6 போர் கொண்டது ச்சே மிஸ் பண்ணிட்டேன்டா ஐயோ 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 ஸ்டார்ட்ல வந்த பால்டா அது டேய் அது அப்படியே லெக் சைடுல அப்படியே தொட்டு விட்டுதான்னு வச்சுக்கேன் 4 போயிருக்கும் ஐடியா இல்லாத பசங்களா இருக்கானுடா டேய் என்னடா விளையாடுறான் என்ன விளையாடுறான் ஷார்ட் பால்டா அப்படியே அப்பர் கட் பண்ணிட்டு தான் வச்சுக்கேன் 6 போயிருக்கும் தேர்ட் மேன் வரலங்க டேய் உங்களுக்கு விளையாடவே தெரியல நான் என்ன சொல்றேன்னா பேசாம அவங்க விளையாடுறது போல நான் போய் விளையாடலாம்னு இருக்கேன் என்ன சொல்றீங்க மச்சான் லாஸ்ட் ஓவர் தான்டா ஒரு ரன் அடிச்சாலே போதும் தட்டியாச்சு விட்டு தயவு செய்து போச்சு சிஎஸ்கே தோத்து போச்சு அவ்வளோதான் ஏண்டா இல்லை இந்த டியூலாக இருக்கும்போது இந்த தோனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும்னு தெரியவே தெரியாதா என்ன மச்சான் கிரிக்கெட் பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிற தோனிக்கு அட்வைஸ் பண்ணுற இந்த டியூ அப்படின்னான்றது நீனே சொல்கிற கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டியூனா என்ன டியூனா நீ நினைக்கிற மாதிரி இந்த மவுண்டன் டியூவோ இந்த இந்த இஎம்ஐ டியூவோ அதான் கிடையாது டியூனா வந்து இந்த கிரிக்கெட் வாஷ்ரூம் போயிட்டு இருந்தேன் நிமிஷம் நீங்கள் தனியாக கூட மேட்ச் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி டாக்ஸிக் நிபாஸோட மட்டும் மேட்ச் பார்த்துருந்தீங்க எஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மேட்ச் நடக்கிறப்போ டியூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் எல்லாருமே செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களே தான் பார்க்க போகிறோம் ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த் வெல்கம் டு மை ஷோ Unnoticed. டேய் இங்கே வந்துட்டியா டேய் ஏய் இந்த டியூ ஏன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டியூ அப்படின்ற பனித்துளினா என்னன்றது தெரிஞ்சுப்போம் உதாரணத்துக்கு விடிய காலையில் 6 இல்லை 7 மணிக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் புகை மூட்டமாக இருக்கும் அப்போ உடனே நம்ம கீழே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற புல்லில் நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம் அதுதான் நம்ம பார்த்த டியூ அதாவது பனித்துளிகள் இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்றுல பொதுவாகவே மாய்ஸ்சர் அதாவது ஈரப்பதம்ன்றது இருக்கும் இது பகல் மதியம் ஈவினிங் நேரங்களில் வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஈரப்பதம் வேப்பராக மாறிடும் அதாவது ஆவி நிலையில் இருக்கும் அதே நைட் ஆகும்போது டெம்பரேச்சர் குறைய என்ன ஆகும்னா அந்த வாட்டர் வேப்பர் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும் இந்த ப்ராசஸை தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அந்த புல்லோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வேப்பர் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறதுனால பார்த்தீங்கன்னா அந்த டியூ ஃபார்ம் ஆகுது இப்படி எந்த டெம்பரேச்சரில் டியூ ஃபார்ம் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் டியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல டியூ ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம் ஆகாதா இல்லை எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது காற்று எந்த அளவுக்கு ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது இப்படி வெளியில் இருக்கிற குறிப்பிட்ட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் சுற்றி இருக்கிற காற்று எந்த அளவுக்கு ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க அண்ட் இதை வந்து மேட்ச் நடக்கிற டைமில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வெதர் ஃபோர்காஸ்ட்டில் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இந்த ஆர்ஹெச்சோட வேல்யூ எப்பயுமே கம்மியாக தான் இருக்கணும் ஒரு வேலை 90% மேலே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல டியூ ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது இப்போது நைட் டைம் ஆக வாட்டர் வேப்பர்லாம் வந்து கண்டென்ஸ் ஆகி லிக்விட் ட்ராப்லெட்ஸாக மாறிடும் அந்த லிக்விட் ட்ராப்லெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்கும்போது பிச்லேயும் சரி கிராஸ்லேயும் சரி அது வந்து ஈரமாக்கிடும் அது மட்டும் கிடையாது பவுலர் போடுற அந்த பாலில் கூட வந்து பார்த்திங்கன்னா டியூ கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அப்போது மேட்ச் நடக்கும்போது டியூ வந்துருச்சுன்னா பவுலரோட நிலமை ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேட்ச் நடக்கும்போது டியூ மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஃபீல்டர்ஸால் ஓட முடியாது கரெக்டாக கேட்ச் பிடிக்க முடியாது பவுலர்ஸ் கரெக்டான கிரிப் கிடைக்காது அவங்களால ரிவர்ஸ் ஸ்விங் போட முடியாது ஸ்விங் போட முடியாது ஸ்பின் போட முடியாது ஆக மொத்தத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்போது இதனால் லாபம் அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் பவுலர்ஸ்க்கும் முடியாது ஃபீல்டர்ஸ்க்கும் முடியாது அப்போ மிச்சம் இருக்கிறது எஸ் பேட்ஸ்மேன்
டியூவை கண்ட்ரோல் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பிட்ச்லேயும் சரி கிராஸ்லேயும் சரி APSA80 அப்படின்ற கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க. APSA80 அப்படின்ற கெமிக்கல் வந்து வயல்வெளிகளில் பூச்சிக்கொல்லி மருந்தோட கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. இது எதுக்கு மேட்ச் டைமில் டியூ அப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே வந்து இந்த ட்ராப்லெட்ஸை வந்து இன்னும் பெரிய ட்ராப்லெட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டுமே ஒரு மெத்தட் கிடையாது, இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது இந்த டியூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த நிறைய மெத்தடில் இருக்கிற ஒரு மெத்தட் தான் வந்து டீஹியூமிடிஃபையர் மிஷின். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே நிறைய டியூ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த டீஹியூமிடிஃபையர் மிஷினை நடுவில் வைக்கிறீங்க. இப்போது அது உங்கள் மொத்த அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியமே இல்லை. கரெக்டாக அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்குது. உங்களால் மொத்த டியூ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வேணும்னா இந்த கிரிக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இண்டோர் ஸ்டேடியம் நடத்தினா வேணால் வாய்ப்பு இருக்குது. Best legends are best.